இந்த நாளிலும் நமது தியானத்திற்காக ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிப்போம். ஆமோஸ் 5வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய ஆமோஸ் மூலம் தமது ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஒரு நாள் காலை ஒரு 8:30 இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். அந்த நேரத்திலே எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர், அவரை நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டேன் ஒரு காரியத்திற்காக. நான் அழைத்த போது எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் சொன்னார், என் பிழைப்பை தேட வேண்டாமா என்று சொன்னார். அதாவது காலை வேளையிலே தன்னுடைய பிழைப்பை தேடி தன் வீட்டை விட்டு அவர் வேலைக்காக பயணப்படுகிறார். அதைத்தான் அவர் சுருக்கமாய் சொன்னார், என் பிழைப்பை நான் தேட வேண்டாமா? அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவ்வுலகத்திலே வாழ்வதற்காக மனிதன் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கின்றான், ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறான், பிழைப்பை தேடுகிறான். ஆனால் பல மனிதர்களுடைய வாழ்க்கையை சிந்திக்கும் போது பிழைப்பை தேடி சென்றவர்கள் அத பிழைப்போடு கூட அல்லது பிழைத்திருக்கிறார்களா என்றால், பிழைக்கும்படிக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் அமைந்திருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. சில மாதங்களுக்கு முன்பதாக நான் தொலைக்காட்சி பெட்டியை பார்த்து கொண்டிருந்த போது ஒரு தாயார் தன்னுடைய தலையில் போட்டு அடித்து கொண்டே இருந்தார்கள். ஐயோ, என்னுடைய மகன் பிழைப்பிற்காகத்தானே வெளிநாட்டுக்கு போனான், அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஆகிவிட்டதே என்று சொல்லி அவர்கள் அழுது புலம்புகிறார்கள். பிழைப்பை தேடுகிறார்கள், பிழைப்பை தேடி போகின்றார்கள், பிழைப்பை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றார்கள், பிழைப்பை தேடி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்பார்க்கிற பிழைப்பு அவர்களுக்கு கிடைப்பது இல்லை. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களும் கூட அப்படித்தான். இஸ்ரவேல் ஜனங்களும் தன்னுடைய பிழைப்பை தேடுகிறார்கள். இப்படி செய்தால் பிழைத்து விடலாமா, இதை செய்தால் பிழைத்து விடலாமா, இப்படி வாழ்ந்தால் பிழைத்து விடலாமா என்று அவர்கள் தேடி 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 பார்க்கின்றார்கள். அவர்கள் தேடுகிற முறையை பார்ப்போமானால், ஆமோஸ் 5வது அதிகாரத்தின் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பெத்தேலை தேடாதேயுங்கள், பெத்தேலை தேடாதிருங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், கில்காலிலும் சேராதேயுங்கள், பெயர்செபாவுக்கும் போகாதேயுங்கள், பெயர்செபாவுக்கும் போகாதேயுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும், ஏனென்றால் கில்கால் மற்றும் பெத்தேல் இரண்டுமே சிறையிருப்பாகவும் பாழான ஸ்தலமாகவும் மாறப்போகிறது. பெத்தேலை தேடாதிருங்கள், கில்காலுக்கு போகாதிருங்கள், பெயர்செபாவுக்கு போகாதிருங்கள். ஏனென்றால் இது பாழாய் போக போகிறது. ஏனென்றால் இவர்கள் சிறையிருப்புக்கு உட்படுத்தப்பட போகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், பெத்தேலையும் கில்காலையும் தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். என்ன பெத்தேல், என்ன கில்கால், என்ன பெயர்செபா? வேறு ஒன்றுமில்லை. அந்த காலகட்டத்திலே இஸ்ரவேலர்கள் இதை ஒரு புனித தலத்தை போல கருதினார்கள். இங்கிருக்கிற பலிபீடங்களை எல்லாம் இந்த பலிபீடத்தில் போய் பலி செலுத்திவிட்டால் நினைத்தது நடக்கும் என்று கருதுகின்றார்கள். ஆம்,
அவர்களுடைய கருத்திற்கு கொஞ்சமும் குறைவு இல்லாமல் இந்த காலகட்டத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மில் அநேகர் கூட இப்படித்தான் கில்காலை போல, பெயர்செபாவை போல, பெத்தேலை போல சில இடங்களை வைத்திருக்கின்றோம். இங்கு போய் ஜெபம் பண்ணினால்தான் என் காரியம் நடக்கும், இந்த இடத்தில் போய் நான் ஜெபித்தால்தான் எனக்கு நன்மை கைகூடி வரும், நான் வருடத்தில் முதல் நாள் அல்லது மாதத்தின் முதல் நாள் அல்லது இந்த குறிப்பிட்ட என்னுடைய பிறந்த நாள், என்னுடைய திருமண நாள், இப்படிப்பட்ட நாளிலே இவ்விடத்தில் போய் நான் ஜெபித்தால் எனக்கு எல்லாம் கைகூடி வரும், நான் வாழ்ந்து விடுவேன், நான் பிழைத்து விடுவேன் என்று நம்மில் அநேகர் கருதுகின்றார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, மாற்று மத நம்பிக்கையுடைய சகோதரர்கள் தான் அல்லது மாற்று மத நம்பிக்கையுடைய சகோதரிகள் தான் புண்ணிய ஸ்தலங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் போனால் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று அவர்கள் நினைத்திருக்கின்றார்கள். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை, அவர்களுக்கு கிடைப்பதும் இல்லை, அவர்கள் எதிர்பார்த்தது அவர்களுக்கு நடப்பதும் இல்லை. நான் ஏற்கனவே அறிவிப்பில் நான் சொன்னேன் அல்லவா, ஒரு குறிப்பிட்ட தாயார் என்னை பார்த்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். என்னுடைய பேத்திக்கு விதமான ஒரு பலகீனம் என்று சொன்னார்கள். சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று கேட்டார்கள். ஐயோ, ஏன் எங்களுக்கு இப்படி நிகழ்கிறது என்று கேட்டார்கள். எனக்கு தெரிந்த அளவிலே நான் மிகவும் சிறுவனாக இருக்கும் போதே அவர்கள் எங்கள் வீட்டிற்கு அருகாமையிலே வாழ்ந்தவர்கள், பக்தியாய் அவர்களுடைய வழக்கத்தின்படி வாழ்ந்தவர்கள். அவர்கள் தேடாத தெய்வம் இல்லை, போகாத அவர்கள் கும்பிடாத அந்த தெய்வம் இல்லை. அவர்கள் எந்த நாள் என்று சொன்னாலும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பை வைத்து அந்த சிறப்பு வழிபாடுகளை செய்கின்றவர்கள். நண்பா, உங்களையும் என்னையும் பார்த்துதான் என் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட விசேஷமான ஸ்தலம் என்றோ, விசேஷமான இடம் என்றோ, விசேஷமான ஒரு புண்ணிய பூமி என்றோ இவ்வுலகத்திலே இல்லை. இதை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஏனென்றால் இது சிறையிருப்புக்கு போக போகிறது, சிறையிருப்புக்கு போக போகிறது. பல தேவ ஊழியர்கள் வாழ்ந்து கடந்து போன அனுபவங்கள் நமக்கு தெரியலாம். எனக்கு தெரியும், நெல்லையிலே ரபீந்திரநாத் என்று சொல்லுகிற ஒரு ஊழியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். சில வருஷங்களுக்கு முன்பதாக வயதானவர், மிகவும் நேர்த்தியான ஊழியம் செய்கிறவர். அற்புத அடையாளங்கள் எல்லாம் சர்வ சாதாரணமாக அவருடைய ஊழியத்திலே நடந்தது. மக்கள் கூட்டம் கூட்டமாய் போவார்கள் அந்த ஊழியத்திலே. மரித்த பலரை அவர் உயிரோடு எழுப்பியதாக கூட நான் அவரது பத்திரிகைகளிலே அந்த காலகட்டத்திலே வாசித்திருக்கிறேன். ஆனால் அவர் கடந்து போன பிற்பாடும் பலர் அந்த கூட்டத்திற்கும் அந்த ஸ்தலத்திற்கு போனால் புண்ணியம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும் என்று கருதுகின்றார்கள். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. என் அன்பு சகோதரனே, மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், இங்கே ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாய் என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சொன்னதை நினைப்பூட்டுகிறேன். யாருக்கு? இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொன்னதை நினைப்பூட்டுகிறேன். அவர் சொல்லுகிறார், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கில்கால் அல்ல, பெயர்செபா அல்ல, பெத்தேல் அல்ல, பெயர்செபால் அல்ல, பெத்தேல் அல்ல, கில்கால் அல்ல. இங்கு உங்களுக்கு நன்மை கிடைப்பதே இல்லை. இங்கே போனால் நீங்கள் வெட்கத்தை தான் அனுபவிப்பீர்கள், வெட்கத்தை தான் அனுபவிப்பீர்கள். சில சகோதர சகோதரிகளை நான் சந்திக்கும் போது அவர்களை பார்த்து நான் கேட்பேன், என்ன இப்பொழுது ஆலய ஆராதனைகளில் எல்லாம் பங்கெடுக்கிறீர்களா என்று. மிகுந்த பெருமையோடு கூட அவர்கள் சொல்லுவார்கள், நான் இப்போது அங்கே போவதில்லை தெரியுமா, நான் இப்போது நீங்கள் என்னை பார்த்தீர்களே இந்த ஆலயத்திலே, அந்த ஆலயத்திற்கு போவதில்லை தெரியுமா, நான் இந்த ஆலயத்திற்கு போகிறேன், அங்கே எவ்வளவு ஆட்கள் வருகிறார்கள் தெரியுமா, அங்கே குளிர்சாதன வசதிகள் எல்லாம் இருக்கிறது தெரியுமா. எப்படி இருக்கிறது நண்பா, நான் சொல்லட்டுமா,
நீ இப்படி தேடி 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 அங்க போனா இங்க போனா அது கிடைக்கும் இது கிடைக்கும் கிடைக்கும்னா தேடினால் உனக்கு ஒன்றும் கிடைக்க போவது இல்லை. நீயும் நானும் தேட வேண்டியது கர்த்தரை. பிழைக்க வேண்டுமானால் என் தேவனாகிய கர்த்தரை தேட வேண்டும். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஊழியனை தேடாதே, குறிப்பிட்ட இடத்தை தேடாதே, கர்த்தரை தேடு என்று என் தேவனாகிய கர்த்தர் என்று நம்மை பார்த்து நினைப்பூட்டுகிறார். மகனே மகளே, பொதுவாக மனிதர்கள் எதை தேடுகிறார்கள் என்றால் வாசிக்க கவனிப்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தின் 23வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிக்கலாம். அகித்தோப்பேல் 2 சாமுவேல் 17:23. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை, தன்னுடைய யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி, போதும், தன்னுடைய கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன்னுடைய வீட்டை நோக்கி பயணித்தான். யார் இந்த அகித்தோப்பேல்? இந்த அகித்தோப்பேல் என்பவன் தாவீதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஒரு ஆலோசனைக்காரனாய் அவனது அமைச்சரவையில் இருந்தவன். அவனுடைய பிரெயின், அவனுடைய அறிவு என்பது, அவரை குறித்து தாவீதே ஒரு இடத்தில் சொல்லுவார், அவனுடைய ஆலோசனை தேவதூதனுடைய ஆலோசனையை போல இருக்குமாம். அவ்வளவு ஆக்குரேட்டா இருக்குமாம், அவ்வளவு மிக சரியா இருக்கும். இந்த மனிதனுக்கு, இந்த அகித்தோப்பேலுக்கு என்ன அப்படின்னா, அவன் எதை தேடுகிறவன் அப்படின்னா கனத்தை தேடுகிறவன், பிறர் தன்னை புகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவன், தனக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவன். இப்படியாய் பிறர் தன்னை புகழ வேண்டும், பிறர் தன்னை மரியாதையாய் நடத்த வேண்டும், கனப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கருதுகிற இந்த அகித்தோப்பேல் மிகுந்த நல்ல ஆலோசனைக்காரன் தான். ஆனால் தாவீதுடைய மகன் அப்சலோம் தாவீதுக்கு எதிராய் கலகம் செய்தபோது இந்த அகித்தோப்பேல் தாவீதை விட்டு பிரிந்து அப்சலோமோடு கூட இணைந்து விட்டான். செய்தி தாவீதுக்கு கிடைத்தது. தாவீது தலையிலே கை வைத்து கொண்டு மார்பிலே அடித்து கொண்டு ஆண்டவரே என்று அபயமிட்டான். ஆண்டவரை நோக்கி கதறினான். ஐயோ ஆண்டவரே, இந்த அகித்தோப்பேலுவின் ஆலோசனையை அதம் மண்டி போட வேண்டும் என்று கெஞ்சினான். அகித்தோப்பேல் யார்? கனத்தை விரும்புகிறவன். சகோதரனே, நம்மில் அநேகருக்கு பிறர் நம்மை கனப்படுத்தப்பட வேண்டும் என்று கனத்தை விரும்புகிறவர்கள், பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்று பாராட்டை விரும்புகின்றவர்கள். சில மனிதருக்கு உணவே கொடுக்க வேண்டாம், 4 வார்த்தை அவர்களை புகழ்ந்து பாராட்டி விட்டால் போதும், அன்னைக்கு கம்ப்ளீட் அவங்க சாப்பிட்டது போல ஒரு உணர்வுக்குள் வந்து விடுவார்கள். அகித்தோப்பேலும் அப்படிப்பட்டவன் தான். தன்னுடைய அறிவினாலே அவன் சாதித்தவன். இப்பொழுது அவனுடைய அறிவு அதமாகட்டும், அவன் ஞானம் குழப்பம் அடையட்டும், அவனுடைய ஞானத்தின்படி நடவாமல் போகட்டும் என்று உயிர் பிச்சை கேட்கிறான் தாவீது ஆண்டவரிடத்திலே. ஆண்டவரும் ஏதோ செய்ய வேண்டியதை செய்துவிட்டார். ஆனால் இந்த அகித்தோப்பேல் ஆலோசனை கொடுத்து பார்க்கிறான் தன்னுடைய இந்த அப்சலோமுக்கு. இந்த அகித்தோப்பேலுவின் ஆலோசனைப்படி அப்சலோம் நடக்கவில்லை. அவ்வளவுதான். நான் சொல்லி இவன் கேட்கல, சின்ன பையன், இவன் அப்பாவுக்கே நான் ஆலோசனை கொடுத்தவன், நான் சொல்லி ஏன் ஆலோசனை இவன் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப வருத்தம். உடனே என்ன பண்ணுகிறான்? கழுதையில் சேணம் வைத்து கொண்டு வீட்டை நோக்கி பயணப்படுகிறான். பயணப்பட்டவன் வீட்டு அறைக்குள் போனவனை தனிமையாய்த்தான் போனான். ஆனால் அப்புறமா வீட்டு அறையிலிருந்து அவனை தூக்கி கொண்டு வருகிற அளவுக்கு பிணமாய் மாறிவிட்டான். தற்கொலை செய்து கொண்டான். கனத்தை தேடுகிற மனிதா, உலகம் உன்னை கனப்படுத்த வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் அல்லவா? இந்த உலகம் உன்னை கனப்படுத்தாத பட்சத்திலே உன்னுடைய வாழ்வு இப்படிதான் நிறைவடையும். நீ பிழைக்க வேண்டுமானால் பெத்தேலை தேடாதே.
நீ பிழைக்க வேண்டுமானால் கில்காலிடத்திலே போகாதே. நீ பிழைக்க வேண்டுமானால் பெயர்செபாவை நம்பாதே. நீ பிழைக்க வேண்டுமானால் என்னை தேடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கனம் அல்ல, கனம் அல்ல. உலக பிரகாரமாய் கிடைக்கிற கனத்தை தேடுகிற மனிதனே, இந்த உலக பிரகாரமாய் கிடைக்கிற கனத்தை நீ தேடாதே என்று ஆண்டவர் அறிவுறுத்துகின்றார். இரண்டாவதாக, பிழைப்பை தேடுகிறேன் என்று சொல்லுகிற பலர் எதை தேடுகிறார்கள் என்றால், பவுல் கூறுகிற அந்த கூற்றை கவனிப்போம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கவனிப்போம். 1 தீமோத்தேயு பண ஆசை 6:10. பண ஆசை பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து, சிலர் இந்த பண ஆசையின் மீது இச்சை கொண்டவர்களாய் விசுவாசத்தை விட்டு வழுவி வாழ்கிறதுனால, விசுவாசத்தை விட்டு வழுகி அநேக வேதனைகளாலே தங்களை நிறைய வேதனையான சம்பவத்திற்குள்ளே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். பிழைப்பை தேடுகிற பல கனத்தையும் தேடுகிறார்கள். கனத்தை தேடுகிற பலர் பணத்தையும் தேடுகிறார்கள். பணம் தேவைதான், ஆனால் பண ஆசை என்கிற வெறித்தனமான ஒரு உணர்வு இருக்குமானால், போதும் என்கிற மனது அற்றவர்களாக பணம் 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 என்று ஓடுவோம் என்று சொன்னால், இந்த பணம் கூட உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தையோ நிம்மதியையோ தர இயலாது என்பது இங்கே பவுல் சுட்டி காண்பிக்கிறார். பணம் பணம் என்று ஓடுகிற அநேகர் தங்களுக்கு சில வேதனைகளை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். தங்களை தாங்களே உருவ குத்துக் கொள்ளுகிறார்கள். கூர்மையான ஒரு ஆயுதத்தை வைத்து தன் சரீரத்தையே ஒரு மனிதன் அவன் குத்துவானானால், தன் சரீரத்தின் உறுப்புகளையே குத்தி சிதைப்பானானால், அவனை பார்த்து ஐயோ பேதையனே, முட்டாளே, ஐயோ பைத்தியக்காரனே என்று நாம் அழைப்போம் அல்லவா? இதே போல பணம் 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 என்று சொல்லி ஓடுகிற மனிதனும் கூட தன்னுடைய ஆரோக்கியமான வாழ்வை கெடுக்கிறான், சமாதானமான குடும்பத்தை சிதைக்கிறான், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நாசம் செய்கிறான். என் ஆண்டவர் சொல்லுகிறார், பெத்தேலை தேடாதே, பெயர்செபாவுக்கு போகாதே, கில்காலை நாடாதே. இவைகள் சிறைப்பட்டு போகும், இவைகள் உன்னை ஏமாற்றிவிடும். நீ தேட வேண்டியது ஒன்று, கர்த்தரை தேட வேண்டும். கனத்தை அல்ல, பிழைப்பை அல்ல, உலக பிரகாரமான பிழைப்பை அல்ல, மாறாக பணத்தையும் அல்ல. இந்த பணத்தை தேடுகிறவர்களும் கூட அவர்கள் தேடுகிறதை பெற்றுக்கொள்ள முடியாது, மாறாக தங்களுக்கு வேதனையை தான் வருவித்துக் கொள்ளுவார்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தின் 10வது வசனத்திலும் கூட பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, பணத்தினால் திருப்தி அடைவதே இல்லை. செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதே இல்லை. இதுவும் மாயே. நண்பா, திருப்தியாய் வாழ வேண்டும், திருப்தியாய் வாழ வேண்டும். ஒரு நண்பரோடு பேசி கொண்டிருக்கும் போது பெரிதொரு நண்பரை குறித்து அவர் சொன்னார். அவன் குடி பழக்கத்தில் அடிமையாய் இருந்த ஒரு மனிதன். குடி பழக்கம் என்றால் பயங்கரமாய் குடிக்கிறவனாம். அவன் நன்றாய் குடிப்பானாம், குடித்து ஃபுல் போதையில் இருப்பானாம். இனி குடிப்பதற்கே என்னால் இயலாது என்று சொல்லுகிற அளவுக்கு நிற்பானாம். நின்றுக்கிட்டு பார்ப்பானாம், இன்னும் குடிக்கணும்னு ஆசையாம். குடிக்க முடியாத அளவு குடித்து விடுவானாம், போதையிலையும் உச்சிக்கு வந்து விடுவானாம். இன்னும் ஒரு அவுன்ஸ் கூட குடிக்க முடியாது என்கிற நிலைமையில் அவன் என்ன செய்வானாம் என்றால், தன்னுடைய விரலையே தன் தொண்டையில் போட்டுட்டு வாமிட் பண்ணுவானாம். வாமிட் பண்ணிட்டு அடுத்தது கொண்டா குடிக்கணும்னு சொல்லுவானாம். அட பைத்தியக்காரா, சந்தோஷமா வாழ உனக்கு தெரியாதா?
போதும் என்கிற மனதோடு கூட இருக்கிறத தேவபக்தி போதாதா? உனக்கு இருக்கிற பணம் போதாதா? இனி உனக்கு தேவை உன் மனைவியோடு, உன் மகனோடு, உன் மகளோடு, உன்னுடைய மருமகனோடு, உன் மருமகளோடு, உன் பேரப்பிள்ளைகளோடு கூட மகிழ்ச்சியாய் வாழ்வதை தவிர வேற என்னத்த உனக்கு வேணும்? ஏன் பணம் 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 என்று ஓடுகிறாய்? நீ பிழைக்க வேண்டுமானால், உன் சரீரத்தையே உன் அவயவத்தையே நீ கெடுக்காத ஒரு மனிதனை போல வாழ வேண்டுமானால் பண ஆசை இல்லாதவனாய் நீ இருக்க வேண்டும் என்பதே என் தேவன் எதிர்பார்க்கின்றார். ஹல்லேலூயா! சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா! என் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கனத்தை தேடினால் கனவீனம் அடைவோம், பிழைக்க மாட்டோம். பணத்தை தேடினால் நம்மையே நாம் உருவ குத்திக் கொள்ளுகிறோம், சமாதானத்தை இழந்து விடுவோம், பிழைக்க மாட்டோம். இன்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை கூட நான் நினைப்பூட்ட விரும்புகின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தின் 26வது வசனத்தை மனுஷன் உலகம் முழுவதும் ஒருவர் வாசிக்கலாம். மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் தன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், அப்படின்னா அவன் சம்பாதிக்காதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு விதவிதமாய் சம்பாதித்து விட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ இவ்வளவு சம்பாதித்து விட்டாயே, உன் ஜீவனை சம்பாதித்தாயா? என்னை தேடினால் நீ பிழைப்பாய், உன் ஆத்துமா பிழைக்கும். உன் ஆத்துமாவை நீ சம்பாதித்தாயா? பணத்தை சம்பாதிக்க நீ புறப்பட்டாய், கனத்தை சம்பாதிக்க புறப்பட்டாய், பிழைப்பை தேடி ஓடினாய். ஆனால் உன் ஆத்துமாவை மீட்டுக் கொண்டாயா? உன் ஆத்தும ரட்சிப்பு உனக்கு கிடைத்திருக்கிறதா? உன் ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கிறதா? பாவத்திலே வீழ்ந்து கிடந்த பாவத்தின் பரிசாகிய மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற உன்னுடைய ஆத்துமா ஜீவனுக்கு ஏதுவான பயணத்தை நோக்கி பயணிக்கிறதா என்று என் தேவனாகிய கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு இவ்வாராதனையிலே பங்கெடுத்திருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் என்ன சொல்ல இருக்கின்றோம்? என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கிறதா? தாயே, தகப்பனே, எத்தனை ஆண்டுகால கிறிஸ்தவனாக நீங்க இருந்தாலும் சரிதான், ஆத்துமா மீட்கப்பட வேண்டும். நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இல்லாத கிறிஸ்தவ ஜீவிதம் என்பது நம்முடைய வாழ்வு வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. ஆம், நம்முடைய வாழ்வு பிரயோஜனம் உள்ளதாய் மாறணும்னா இந்த காலை வேளையில் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னை தேடுங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா! என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சுகத்தை தேடி ஓடுகிறவர்கள் உண்டு. நாகமான் சுகம் கிடைக்காதா என் சரீரத்தில் என்று சொல்லி அவன் அங்கும் இங்கும் ஓடினான். இறுதியிலே அவனுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் எலிசாவை நோக்கி பயணித்தான். ஆம், சுகத்திற்காய் ஓடுகிற மக்கள். தன்னுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்கிறதுனால ஒரு கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகளுடைய சுகத்திற்காக இயேசுவை தேடி ஓடிக்கொண்டே இருந்தாள். அவர் எங்கு போனாலும் பின்னாடி போவாங்க. சீஷர்கள் கூட அவளுடைய பிரயாசத்தை பார்த்து இயேசுநாதரிடம் அந்த பெண்மணிக்காக பரிந்து பேசுகிறார்கள். இயேசுவே, எங்க போனாலும் இந்த அம்மா நம்ம பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான், அனுப்பி விட்டுருங்க. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னை தேடுங்கள், பிழைப்பீர்கள் என்று என் தேவனாகிய கர்த்தர் சொன்னார் அல்லவா? இந்த பெண்மணி ஆகட்டும், நாகமான் ஆகட்டும்,
கர்த்தரை தேடினபடியினாலே பிழைத்து கொண்டார்கள். ஆமேன், அல்லேலூயா. இந்த ஆராதனையில பங்கெடுத்திருக்கிற நீயும் நானும் பிழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தரை தேடினபடியினால். ஆமேன், அல்லேலூயா. நம்மை தேடி அவர் வந்தார், அவரது பிள்ளையாய் நம்மை மாற்றிவிட்டார். எனவே நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டது, ஒரு மாற்றம் ஏற்பட்டது. என்னை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொன்னாரே. அவரை தேடுவது என்பது எப்படி? அவரை தேடுவது என்பது எப்படி? 3 வசனத்தை நான் சொல்லி நாம் தொடர்ந்து உபவாச ஜெபத்திற்கு நேராக நாம் செல்ல இருக்கின்றோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தின் 32வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 18வது அதிகாரத்தின் 32வது வசனம். மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். எம்மா, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. பெத்தேல்கிட்ட போகாத, பெயர்செபாட்ட போகாத, கில்கால்கிட்ட போகாத, இதெல்லாம் உன்னை கைவிட்டுரும், இதெல்லாம் ஒரு நாள் வெற்று கட்டிடங்களாய் மாறிடும், இதெல்லாம் ஒரு நாள் வெற்று பலிபீடங்களாய் மாறிடும், இதெல்லாம் ஒரு நாள் சிறைபிடிக்கப்பட்டு போய்விடும், இதெல்லாம் ஒரு நாள் அந்நியர் வசம் போய் விட்டு விடும். ஒரு நாள் என்னவோ அது பிரகாசமா இருந்தது உண்மைதான். ஆனா நீ கர்த்தரை தேடணும்னு சொன்னான்ல, இங்கே கர்த்தரை தேடுதல் என்பது மனம் திரும்புதல். மனம் திரும்புதல், மனம் திரும்புகிற வாழ்க்கை வாழ வேண்டும். இதுவரையிலும் இந்த உலகத்தின் வேஷத்தை தரித்தவர்களாய், உலகத்திற்கு ஒத்த வாழ்க்கை வாழ்கிறவர்களாய், மனசும் மாம்சமும் விரும்புகிறதை செய்து கொண்டிருக்கிறோமே. இதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை பார்த்து கர்த்தராகிய இயேசு அழைக்கிறார், மனம் திரும்புங்கள் என்று. யோவான் ஸ்நானகன் மூலமாக ஒரு அழைப்பை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார், மனம் திரும்புங்கள் என்று. இயேசுவின் சீடர்களாகிய 12 மூலமாக அந்த காலகட்டத்திலும் அவர் அறிவிப்பை கொடுத்தார், மக்களுக்கு அழைப்பை கொடுத்தார், மனம் திரும்புங்கள் என்று. இந்த காலை வேளையிலையும் தம்பி, உனக்கு மனம் திரும்ப அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். உன் பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துதான் ஆக வேண்டும். நீ பிழைக்க வேண்டுமானால், நீ வாழ வேண்டுமானால், உன் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால், நீ எங்கெங்கேயோ போனா தப்பிடலாம் நினைக்கிற, எங்க போனாலும் நீ தப்ப முடியாது, மனம் திரும்பினால் ஒளிய. ஆமென், அல்லேலூயா. மனம் திரும்புவோமானால் எங்க போனாலும் தப்பி விடுவோம். ஏனென்றால் மனம் திரும்பும் போது நம்முடைய வாழ்வு சரியான இலக்கை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விடும். ஆமென், அல்லேலூயா. இந்த அற்புதமான காலை வேளையில மனம் திரும்பாத மனநிலையில் இந்த ஆராதனையில பங்கெடுப்பீர்களானால் இன்று உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். தேடுதல் என்பது மனம் திரும்புதல். இரண்டாவதாக, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னாரே. தேடுதல் என்றால் என்ன? வாசிக்க கவனிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. கவனிக்கணுமா? எப்படி பிழைப்போமா? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும். என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுங்கள் அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு நாம் ஆவலாக இருக்கணும்.
நூற்றுக்கு அதிபதி என்கிற ஒரு மனிதனை குறித்து மத்தேயு 8 நம்ம வாசிக்கிறோம். அவன் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான். அவன் வேலைக்காரனை சுகப்படுத்துவதற்கு என்ன முயற்சி உண்டோ அத்தனையும் செய்து தோல்வி அடைந்ததுனால இயேசுவிடம் அவன் போகிறான். இயேசு சொல்லுகிறார், நான் வந்து அவனை குணமாக்குவேன்னு சொல்லி. அந்த மனுஷன் சொல்றா, இல்லை இல்லை இல்லை, நீர் வரவே எல்லாம் வேண்டாம், இந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும். தம்பி, தேவனுடைய வார்த்தை உன்னை வாழ வைக்கும். மனிதனுடைய வார்த்தை உன்னை பல நேரங்களிலும் கூட ஏமாற்றி இருக்கிறது. மனிதனுடைய வார்த்தை போலி வாக்குறுதிகளை உனக்கு கொடுத்திருக்கிறது. மனிதனுடைய வார்த்தை உன்னை பல நேரங்களிலும் வேதனைப்படுத்தி இருக்கிறது. சில மனிதர்களுடைய வார்த்தை சிலருடைய வாழ்க்கையையே முடித்திருக்கிறது. நம்புனே இவனை, நம்புனே இவளை, ஆனால் நம்பிக்கை துரோகம் செய்தபடியினால் இனி நான் வாழ்ந்த என்ன பிரயோஜனம் என்று சொல்லி வாழ்க்கைக்கு முடிவு கட்டி இருக்கின்றார்கள். என் நண்பா, தேவனுடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கக்கூடியது, உன் வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியது. உன் பிள்ளைகளை மாத்திரமல்ல, பிள்ளைகளின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கூட அது கட்டி எழுப்பக்கூடியது. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு ஒலிவமர கன்றுகளைப் போல உன் வீட்டையும் உன் பந்தியையும் சுற்றிலும் வாழும்படி செய்யக்கூடியதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கர்த்தரை தேடுகிற ஒரு மனிதன் பிழைப்பான். கர்த்தருடைய சமூகத்தில் வீழ்ந்து கிடக்கிற ஒரு மனிதன் பிழைப்பான். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கும் போது கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் பயணித்த அந்த காலகட்டத்தில் அவங்க சாப்பிட்டதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையே தான். அவர் சொல்லுவார், எப்பா நீங்க கர்த்தருடைய வார்த்தையை தான் அவங்க சாப்பிட்டாங்க. அந்த வசனத்தில் அவர் சொல்லுவார், நீங்க மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீங்கள் அறியும்படிக்கு இந்த வானத்திலிருந்து வந்த மன்னாவினால் அவர் உங்களை போஷித்தார். வார்த்தை மன்னாவாய் மாறினது. வார்த்தை நல் மருந்தாய் மாறும். வார்த்தை உன் பொருளாதாரத்தில் ஒரு உயர்வை கொடுக்க முடியும். வார்த்தை உன் அழுகி போன வாழ்க்கையிலே துளிர்விட செய்ய முடியும். தேவனுடைய வார்த்தை நல்ல துவக்கத்தை கொடுக்கும். இந்த நாளிலும் என் தேவனாகிய கர்த்தர் ஒன்னே என்னையும் அவருடைய வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். தேடுவது என்பது மனம் திரும்புதல். தேடுவது என்பது தேவனுடைய வார்த்தையை கேட்பது, அனுபவிப்பது, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வது. மூன்றாவதாக தேவனை தேடுவது என்பது என்ன? ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் 1 அதிகாரத்தின் 17வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி. யமா, நீ எப்படி பிழைப்பாய்? என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று என் ஆண்டவர் சொன்னார் அல்லவா? நீ எப்படி பிழைப்பாய்? விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே. தேவனை விசுவாசிக்கிற மனிதன் பிழைப்பான். மனிதனை நம்புகிற மனிதன் மடிவான். பிரபுக்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் நாசமடைவான். மனிதன் மீது, நாசியில் சுவாசம் உள்ள மனிதன் மீது, பிரபுக்கள் மீது, அதிகாரிகள் மீது, பணத்தின் மீது, பலத்தின் மீது, உலக ஐஸ்வர்யத்தின் மீது எவன் ஒருவன் நம்பிக்கை வைப்பானோ அந்த நம்பிக்கை அவனுக்கு வீண். ஆனால் என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கரங்களை தட்டி அந்த தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமாம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்.
நீயும் நானும் பிழைக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன்னையும் என்னையும் பிழைப்பூட்ட வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். பெத்தேலை நம்பிக்கொண்டிருக்கிறாய், பெத்தேல் வாழ வைக்கும் என்று. கில்காலை நம்பிக்கொண்டிருக்கிறாய், கில்காலுக்கு போனால் காரியம் கைகூடி வரும் என்று சொல்லி பேர்செபா மீது பற்றோடு கூட இருக்கிறாய். பேர்செபா எனக்கு நன்மையை தரும் என்று. நோ, என் வேதம் சொல்லுகிறது அதெல்லாம் சிறைப்பட்டு போக போகிறது, அதெல்லாம் எண்ணமற்று போக போகிறது, அதெல்லாம் மண்மேடுகளாய் போக போகிறது. அதை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போக போகிறார்கள். நீ செய்ய வேண்டியது தேவனாகிய கர்த்தரை நம்ப வேண்டும், தேவனாகிய கர்த்தரை நம்ப வேண்டும். இந்த அற்புதமான காலை வேளையிலும் என் தேவனாகிய கர்த்தரை நம்புவோமானால் பிழைப்போம். பிழைப்பை தேடி ஓடுகிற மனிதா, நீ பிழைக்க வேண்டுமானால் தேவனாகிய கர்த்தரை தேடு. இந்த உலகம் கொடுக்கிற கனத்தை, உலகம் கொடுக்கிற மதிப்பை, உலகம் கொடுக்கிற மரியாதையின் மீது ஒரு போதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனே, நீ தேவனை தேடுவாயானால் பிழைப்பாய். இல்லை என்றால் அகித்தோப்பேலுவின் நிலைத்தான் உன் நிலை. பணம் இருந்தால் போதும், பொருள் இருந்தால் போதும், உலக சம்பத்து இருந்தால் போதும், என்ன சம்பாதிக்கணுமோ சம்பாதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி நான் பிழைத்து விடலாம், பணத்தை வைத்து சாதித்து விடலாம் என்று நினைக்கிறாயா? இதே பணமே உன்னை வேதனைப்படுத்துகிற கூர்மையான ஒரு ஆயுதமாக, உன் அவயவங்களை சிதைக்கிற, உன் அவயவங்களை வேதனைப்படுத்துகிற, உன் குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஒன்றாக இதே பணம் மாறிவிடும். நீ பிழைக்க வேண்டுமானால் தேவனை தேடு. நீ பிழைக்க வேண்டுமானால் எல்லாத்தையும் நீ ஆதாயப்படுத்தலாம், ஒன்றை இல்லாததை ஒன்றுமே இல்லாம இருக்கலாம், இன்னும் தேடிக்கிட்டே இருக்கலாம். உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் சிநேகிதா, நீ பிழைக்க இயலாதல்லவா? நீ பிழைக்க வேண்டுமானால் என் ஆண்டவர் அழைப்பை கொடுத்திருக்கிறார். என்னை தேடுங்கள். என்னை தேடுகள் என்பது மனம் திரும்புகிற ஒரு அனுபவம். என்னை தேடுகள் என்பது கர்த்தருடைய வாக்குக்கும் வார்த்தைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற அனுபவம். என்னை தேடுங்கள் என்பது விசுவாச வாழ்க்கை, விசுவாச பயணம். எஸ், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்களும் நானும் பிழைக்கும்படி வந்திருக்கின்றோம். கர்த்தர் நம்மை பிழைப்பூட்ட விரும்புகின்றார். இன்றைக்கு எழுந்து நின்று நம்மை அர்ப்பணம் செய்வோமா? எல்லாரும் எழுந்து இருக்கலாம்.